குறள் எண் 787 குறள். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. இந்த குறள் ஒரு இலக்கிய நயம் மிக்க குறள். இந்த குறள்ல அகரமும் ழகரமும் திரும்ப திரும்ப வந்து இலக்கிய சுவையை தருது. இந்த குறளை நாம் பொருட்கொள்ளும் பொழுது இந்த குறளை 3ஆக பிரித்து பொருட்கொள்வது சிறப்பு. எப்படின்னா, அழிவினை நீக்குதல், ஆறு உய்த்துதல், அழிவின் கண் அல்லல் உழத்தல் அப்படின்ட்டு 3ஆ பிரித்து பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சுலபமா புரியும். முதல்ல அழிவின் அவை நீக்குதல் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். அழிவின் அவை என்ற சொல் இரு பொருள் தரக்கூடியது. அழிவின் அவை அப்படின்னா நண்பனுக்கு துன்பத்தை தருபவை, நண்பனுக்கு கேட்டினை தருபவை. இப்போ அதை நீக்க வேண்டும் இல்லையா? நண்பனுக்கு எதெல்லாம் கேட்டினை தருதோ அதை நாம் நீக்க வேண்டும். இன்னொரு பொருள் அழிவின் கூட்டல் நவை என பிரித்து, இங்க நவை அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். போர் அழிவிலும் செல்வ அழிவிலும் வரும் துன்பங்கள் அப்படின்ட்டு உரையாசிரியர்கள் இதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அப்போ நண்பருக்கு போர் அழிவிலும் செல்வ அழிவிலும் வரும் துன்பத்தை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இந்த 2 பொருளுமே பொருந்தக்கூடியதா இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. ரெண்டுமே குறளுக்கு பொருந்தக்கூடியது தான். இப்போ நண்பனுக்கு ஒரு கேடுனா அதை நாம் நீக்க வேண்டும் அப்படின்ற பொருளை தான் நமக்கு உணர்த்துது. அடுத்து ஆறு உய்த்து. ஆறு அப்படின்னா வழி, நல்வழி. உய்த்து அப்படின்னா செலுத்துதல். இப்போ நண்பனை நல்ல வழியில் செலுத்த வேண்டும். அப்புறம் அழிவின் கண் அல்லல் உழப்பது அப்படின்னா, அழிவின் கண் அப்படின்னா துன்ப காலத்தில், அல்லல் அப்படின்னா துன்பம், உழப்பது அப்படின்னா வருந்துவது. இப்போ துன்ப காலத்தில் அந்த துன்பத்தில் கலந்து கொண்டு வருந்துவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நட்பு அப்படின்றது என்னன்னா, நண்பனுக்கு கேட்டினை தருபவற்றை நீக்கி அவனை நல்வழியில் செலுத்தி, ஏதோ ஒரு வகையில அவனுக்கு துன்பம் வந்துடுச்சுனாலும் அந்த துன்ப காலத்துல அவனோடு தோளுக்கு தோளா இருந்து அந்த துன்பத்தில் அவனோடு சேர்ந்து வருந்துவதே உண்மையான நட்பு என்கிறார் வள்ளுவர். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த கருத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் பாருங்க வள்ளுவர்.